அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தகவல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து நம்ம நீதிமன்றத்தை நாடி, அந்த தீர்ப்பு தவறு, எனக்கு தகவல் வழங்க சொல்லுங்க, இல்ல அப்படின்னா தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலருக்கு மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்ய சொல்லுங்க, இல்ல எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நஷ்டஈடு பெற்றுத்தாங்க, அதுக்கு ஆணையத்தை உத்தரவு பிறப்பிக்க சொல்லுங்க, எனக்கு முற்றாக்கம் செய்யப்பட்ட எனது வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கிற சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும். இந்த சம்பந்தமாக முழு காணொலிய நம்ம பதிவு செய்யறோம். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய நபர்கள் நம்மகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு நாங்க ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நம்ம தகவல் கேட்கிறோம் 6.1ல, அதை பொது தகவல் தரலனா நம்ம மனித உரிமை ஆணையத்தை நாட முடியுமா அப்படின்னா கட்டாயமாக அது சாத்தியமாக இருக்காது. காரணம் என்னன்னா, இந்த மனித உரிமை ஆணையம், தகவல் ஆணையம், SC/ST ஆணையம் மற்றும் மகளிர் ஆணையம் இது எல்லாமே ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இந்த ஆணையங்கள்ல பாத்தீங்கன்னா இது நீதிமன்றத்துக்கு இணையானதுதான், ஆனா நீதிமன்றம் கிடையாது. இந்த ஆணையங்கள் எல்லாமே அதற்காக பிரத்யேகமாக வரையறுக்கப்பட்ட சட்டத்தின் கீழ் தான் இந்த ஆணையங்கள் இயங்கும். இந்த ஒவ்வொரு ஆணையமும் அதற்கு அதை நாடக்கூடிய அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் ஏற்படும் இன்னல்களுக்கு ஏற்ற மாதிரி, இல்ல அந்த காலதாமதத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்ல அவர்களுக்கு அந்த பொது தகவல் அலுவலர்களோ இல்ல அரசு பணியாளர்கள் ஏதாவது ஒரு அடிப்படை உரிமையை மீறும் வகையில நடந்திருந்தாங்கன்னா அவங்க மீது அபராதம் விதித்து இழப்பீடாக அந்த மனுதாரருக்கு வழங்குவதற்காகவும், இல்ல அதையும் மீறி அதிகப்படியான இன்னல்கள் மற்றும் காலதாமதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவர்களை அந்த அரசு பணியாளர்களை துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்வதற்கும் இந்த சட்டங்கள்ல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஆகையால் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அடிப்படை உரிமை மீறப்பட்டுச்சுன்னு சொல்லி நீங்க மனித உரிமை ஆணையத்தை நாடுவது சாலச் சிறந்ததாக இருக்காது. அப்படி ஒரு வழக்குகளை நம்ம பார்த்ததில்ல. ஆனால் ஒரே ஒரு வழக்கு என்ன அப்படின்னா, தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தகவல் கேட்டு அது தரலன்னு சொல்லி நுகர்வோர் ஆணையத்தை, நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடி அதுக்கான 5000 ரூபாய் அவதாரம் வந்து சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ரமேஷ் அவர்கள் பெற்றிருக்காங்க. இதுதான் முதல் வழக்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி வழக்குகள் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை சாடி மற்ற தீர்ப்புகள் பெற்றதாக நான் இதுவரை கேள்விப்படல. அப்படி ஏதாவது இருந்தால் நீங்க பதிவு செய்யுங்க. நம்ம அதையும் நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக வந்து காணொலியாக பதிவு செய்வோம். இப்ப எல்லாத்துக்குமே வந்து மனித உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய தகவல், எனக்கு மனித உரிமை ஆணையம் சரியாக விசாரணை செய்யல, நீங்க தகவல் ஆணையத்துக்கு வர முடியாது. தகவல் ஆணையம் சரியாக எனக்கு விசாரணை செய்யலன்னு சொல்லி நீங்க மனித உரிமை ஆணையத்துக்கு போக முடியாது. அப்படி இந்த ஆணையங்கள் ஒரு தீர்ப்புகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா நீங்க நீதிமன்றத்தை, உயர் நீதிமன்றத்தை நாடுவதுதான் சிறந்த வழிமுறை. இது நிறைய நபர்கள் கேட்டதற்காக நம்ம பதிவு செய்யறோம். ஏன்னா அந்தந்த ஆணையங்கள் வந்து அபராதம் விதிப்பதற்கும் பரிந்துரை செய்வதற்கும் சட்டத்துல வழிவகை செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்படி ஒரு விடயம் தான் இந்த ஒரு வழக்குல நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கட்டடங்கள், அதாவது மதுரை மாவட்டம் அந்த பறவை சிறப்பு நிலை பேரூராட்சியில ஒரு கட்டடங்கள் கட்டுறாங்க. அந்த கட்டடத்துல எந்த மாதிரி விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படுது, அதுக்கான வரைபடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதே ஊரை சார்ந்த திரு பிச்சை அவர்கள் ஒரு 11 தகவல்கள் வேண்டி அங்க இருக்கக்கூடிய சிறப்பு நிலை பேரூராட்சியுடைய செயலர் அவர்களுக்கு ஒரு தகவல் அறிவும் சட்டம் பயன்படுத்தி ஒரு கடிதம் அனுப்புறாங்க. இந்த கடிதம் எப்ப அனுப்புறாங்க அப்படின்னா 20/9/2023 அன்று கடிதம் அனுப்புறாங்க. இதை பெற்றுக்கொண்ட அந்த பொது தகவல் அலுவலர் எந்த விதமான பதிலும் வழங்கல. இதை எதிர்த்து அவர் என்ன பண்ண, மேல்முறையீட்டு அலுவலருக்கு 30/11/2023 அன்று மேல்முறையீட்டு மனுவை சட்டப்பிரிவு 19 உட்பிரிவு 1 படி தாக்கல் பண்றாரு. அதுக்கு அந்த மேல்முறையீட்டு அலுவலர் தகவல் வழங்குறாரா அப்படின்னா அவர் வழங்கல. ஏன்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு தகவல் வழங்க வேண்டிய இந்த பொது தகவல் அலுவலர்கள், மேல்முறையீட்டு அலுவலர்கள் வழங்காத காரணம் என்னன்னா, ஆணையம் சரியாக செயல்படல. இவங்க எங்க நிற்பாங்க அப்படின்னா ஆணையத்துல. ஆணையர்கள் வந்து எல்லாமே நமக்கு அரசு பணியாளருக்கு சாதகமாக செயல்படுறாங்க, சாதகமாக இருக்காங்க, நம்ம போய் ஆணையத்தை சரி கட்டிடலாம், அதனால இவங்க எங்க வேணாலும் போகட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த அரசு பணியாளர்கள்ட்ட இருக்கு, இந்த பொது தகவல் அலுவலர்கிட்ட, மேல்முறையீட்டு அலுவலர்கிட்டையும். சரி, இவங்க தரலன்னு சொல்லி மீண்டும் அந்த திரு பிச்சை அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சட்டப்பிரிவு 19 உட்பிரிவு 3 படி ஆணையத்துக்கு 2வது மேல்முறையீடாக 20/1/2024 அன்று தாக்கல் பண்றாங்க. இந்த வழக்கு வந்து 19/12/2024 அன்று
விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதை யாரு விசாரிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதிர்ந்து போவீங்க. என்ன காரணம்னா அப்படி ஒரு ஆணையர் விசாரணை செய்யறாங்க. இந்த ஆணையர்கிட்ட நம்மளும் விசாரணைக்கு ஆஜராயிருக்கோம். நமக்கு தெரிந்த பல நபர்கள் ஆஜராயிருக்காங்க. இவர் யாருக்காச்சும் தண்டனை விதிச்சிருக்கிறாரு, இல்ல அந்த அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செஞ்சிருக்காரா அப்படின்னா அது எங்கேயுமே நம்ம அதை கேள்விப்படல. அப்படி ஒரு ஆணையர் தான் இவர். உண்மையிலேயே இதுக்காக நம்ம பல தடவை சொல்லுவோம், இப்படிப்பட்ட நபர்களை, இந்த அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய நபர்களையும் காவல்துறையில இருக்கக்கூடிய நபர்களையும் தயவு செய்து ஆணையர்களை நியமனம் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா அவர்களுக்கு நீதிமன்ற விதியும் தெரியாது, உரிமையியல் விதியும் தெரியாது. ஒவ்வொரு ஆணையமும் ஒவ்வொரு நீதிமன்றமும் உரிமையியல் விதியை பின்பற்றி தான் நடத்தணும், அந்த நீதிமன்றம் நடக்கணும், அந்த ஆணையமும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்திலேயே வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்களையோ இல்ல மூத்த வழக்கறிஞர்களையோ இல்ல வழக்கறிஞராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய நபர்களையோ நீங்க இந்த ஆணையர்களை நியமனம் பண்ணுங்க. அப்பதான் அவர்களுக்கு அந்த நீதிமன்ற விதியும் தெரியும், உரிமையியல் விதியும் தெரியும். அப்படிப்பட்ட நேர்வுகள்ல தான் அவங்க அந்த மனுவை பெற்றுட்டு புகார் மனுவை பெற்று அதற்கான அப்டிவிட்டி ஃபைல் பண்ண சொல்லுவாங்க, சாட்சியங்களை ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிராஸ் பண்ண சொல்லுவாங்க, அதாவது குறுக்கு விசாரணை பண்ண சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க. அப்பதான் அது சரியாக அந்த தீர்ப்பு இருக்கும். இதுல இந்த ஆணையர் யாருன்னு பாத்தீங்கன்னா முனைவர் கு திருமலைமுத்து அவர்கள். பேரை கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப இந்த தீர்ப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த தீர்ப்பை பார்த்து நானே அதிர்ந்து போயிட்டேன். ஒரே பக்கத்துல தீர்ப்பு கொடுத்திருக்காருங்க. இப்ப ஒரு கீழமை நீதிமன்றமாகட்டும், இல்ல உயர் நீதிமன்றமாகட்டும், உச்ச நீதிமன்றமாகட்டும், மனித உரிமையாக ஆணையமாகட்டும், இல்ல நுகர்வோர் ஆணையமாகட்டும், கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 பக்கங்கள் அடங்கிய தீர்ப்புகளை கொடுக்கும். ஆனா தகவல் ஆணையம் மட்டும்தான் ஒரு பக்கம், அரை பக்கம், 2 பக்கத்துல தீர்ப்பு கொடுக்கும். ஏன்னா நீங்க விசாரணையை நடத்துவது இல்லையே, விசாரணை நடத்தினா தானே உங்களுக்கு தீர்ப்பு எழுதுவதற்கு அந்த பக்கங்கள் ஒவ்வொரு என்ன நடந்திருக்குன்னு எழுத முடியும். விசாரணையே நடத்தாம கண் துடைப்புக்காக நீங்க அந்த வழக்கை நடத்துனீங்கன்னா எப்படி உங்களால தீர்ப்பு எழுத முடியும்? ஒரே ஒரு பேராகிராஃப்ல தீர்ப்பை முடிச்சிருந்தாங்க. இது எந்த இதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் சாத்தியமா? உங்களுக்கே அடுக்குமா? இந்த மாதிரி அரசு பணியாளர்களுக்கு எங்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் என்பது ரொம்ப மன உளைச்சலை, மேலும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. இந்த ஆணையம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் ஏற்கனவே 11 தகவல் கேட்டாரா, கேட்டதுக்கு தகவலை கொடுக்கல. இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த திருமலைமுத்து ஆணையர் அவர் என்ன கேட்கிறாருன்னா, பொதுத்தவரை ஏன் தகவல் கொடுக்கலன்னு கேட்கிறாரு. அவர் ஒரு கடிதத்தை குறிப்பிடுறார். இந்த கடிதத்தின்படி தகவல் வழங்க மார்க்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னா வழக்கு விசாரணையில் இருக்கு. எந்த வழக்கு விசாரணை இருக்குன்னு சொல்லல, எது சம்பந்தமான வழக்கு விசாரணையில் இருக்குன்னு அவர் சொல்லல. வழக்கு விசாரணையில் இருக்கு, அதனால தகவல் வழங்க முடியாது அப்படிங்கிறாரு. இதை ஆணையம் பதிவு செய்து அந்த ஆணையர் ஏற்றுக்கொண்டு வழக்கு விசாரணையில் இருக்காம்பா, தகவல்ல தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை முற்றாக்கம் செய்யறாரு. இது ஏற்புடையதா? அப்ப நீங்க இவ்வளவு தூரம் செய்யறீங்களே, அப்ப அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்துல பிரிவு 8, 9 நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆணையராகிய உங்களுக்கு இந்த கேள்வியை வைக்கிறேன். அந்த பிரிவு 8 என்ன சொல்லுது, 9 என்ன சொல்லுது? இந்த 2 பிரிவுமே தடை செய்யப்பட்ட தகவல்களை தரக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப என்னெல்லாம் தகவல் தடை செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த தீர்ப்பை நீங்க கொடுத்திருப்பீங்களா? சரி, இந்த தீர்ப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பறவையை சார்ந்த திரு பிச்சை அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆணையம் இது மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு, நான் 11 தகவல்கள் கேட்டேன், இந்த 11 தகவல்களை கிட்டத்தட்ட 17 மாதங்கள் வரைக்கும் எனக்கு தரல. அதாவது 30 நாட்களுக்குள்ள கொடுக்கணும் தான் சட்டம் சொல்லுது. 30 நாட்கள் ஆகியும் மேல்முறையீடு போயும் 17 மாதங்களாகி எனக்கு தகவல் தரல. ஆகையால் இந்த ஆணையம் என்னுடைய வழக்கை முற்றாக்கம் செஞ்சிருக்கு. இதுல 2 விடயங்களை அங்க அந்த பொது தகவல் சொல்லியிருக்கிறாரு. தகவல் மறுப்பதற்கான காரணத்தை சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே இவருக்கு தகவல் கொடுத்துட்டோம்ங்கிறாரு, ஆனா அவங்க கொடுக்கல. நான் கேட்ட 11 தகவல்ல 8வது தகவலுக்கு மட்டுமே பதில் கொடுத்திருக்கிறாங்க, மீத 10 தகவலுக்கு பதில் கொடுக்கல. மேலும் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால தகவல் தர முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் பிரிவு 8 மற்றும் 9 படி இது பொருந்தாது. ஆகையால் இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்து எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்து அந்த வழக்கு சம்பந்தமான தகவல்களை எனக்கு கொடுக்கணும். 2வது 17 மாதங்கள் ஆகி தகவல் தராத அந்த பொது தகவல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க நீங்க பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு கொண்டு தாக்கல் பண்ணியிருக்காரு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில. இந்த வழக்கை நீதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள் தலைமையில விசாரணைக்கு வருது. எப்ப வருது அப்படின்னா, இப்ப இந்த மாசம்
19/6/2025 அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதனாலதான் இதை உடனடியாக நம்ம பதிவு செய்யறோம். இந்த வழக்குல உண்மையிலேயே அந்த நீதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள் நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, இந்த சட்டப்பிரிவு 8 மற்றும் 9 இந்த தகவல் ஆணையம் கடைபிடிக்கல. அப்ப 8 மற்றும் 9ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நம்ம ஆர்குமெண்டே பண்ண முடியும். அப்ப 8வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாட்டின் இறையாண்மைக்கும் மற்றும் பாதுகாப்பிற்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய தகவல்களை தர மறுக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய தகவல்களை தர மறுக்கலாம். இதனால் அச்சம் ஏற்படும், இதனால் கலவரங்கள் வரும். இப்படிப்பட்ட நேர்வுகள்ல இது அவசியம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறுக்கலாம். அதையும் தாண்டி நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயம் மற்றும் ஆணையத்தின் மூலம் தடை செய்யப்பட்ட தகவல்களை நீங்க வழங்க கூடாது. அப்படி இல்ல அப்படின்னா அதன் மூலம் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கணும். வழக்கு நிலுவையில் இருந்தா மட்டும் போதாது, இந்த தகவலை வழங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் நீங்க வழங்க மறுக்கலாம். அதையும் தாண்டி பண்ணுங்க. 3வது நபர் தகவலாக இருந்தாலும் அது சம்பந்தமாக நீங்க விவாதம் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வாங்கி தகவல் வழங்க மறுக்கலாம். 2வது, நீங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உரிமை மீறலுக்கு, அந்த உரிமைகளுக்கு அப்பாற்பட்டு அந்த உரிமைகளை மீறுவதாக இருந்தாலும் நீங்க அந்த தகவலை தர மறுக்கலாம். அதையும் தாண்டி ஒரு அயல் நாட்டு சார்ந்த அரசு அந்த விதிமுறைகள் இருக்கு பாத்தீங்களா, அங்கிருந்து பெறக்கூடிய ரகசிய தகவல்களை நீங்க தரக்கூடாது. 2வது, தனி மனிதருடைய சுதந்திரத்துக்கும் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய தகவலை தரக்கூடாது. தனி மனித சுதந்திரம் பாதுகாக்கப்படணும். இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல்களை அந்த பிரிவு 8ல சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சட்டத்தை மீறி சில நபர்கள் செயல்பட்டிருப்பாங்க, சட்ட விதிக்கு அப்பாற்பட்டு நடந்திருப்பாங்க. அது சம்பந்தமாக புலன் விசாரணைகள் நடைபெற்று கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட புலன் விசாரணைகள் நடக்கும் போது அந்த தகவலை யாராச்சும் கேட்டாங்கன்னா அதையும் நீங்க தர மறுக்கலாம் அப்படின்னு பிரிவு 8 சொல்லுது. சரி, 9 என்ன சொல்லுது அப்படின்னா, காப்பிரைட், ஒருவருடைய பதிப்புரிமையை நீங்க கொடுக்க மறுக்கலாம். இதுதாங்க 8 மற்றும் 9 சொல்லுது. இதை பின்பற்றி ஆணையர் தெரிஞ்சிருந்தா, அந்த சட்டப்பிரிவுகள் தெரிஞ்சிருந்தா அவர் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாரா? நீங்க சொல்லுங்க பாப்போம். அதனால் அந்த தீர்ப்பு வழங்கியதால் இந்த நீதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது 2 பிரிவுமே கடைபிடிக்கப்படல. கடைபிடிக்காம தகவலை வழங்க மறுத்த அந்த பொது தகவல் சாதகமாக அந்த வழக்கானது முற்றாக்கம் செய்யப்பட்டிருக்கு, இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கிறணும். அந்த வழக்கை மீண்டும் நீங்க ஆணையம் விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணி இந்த பொது தகவல் தகவலை பெற்றுக் கொடுங்க. இல்ல அப்படியா, பொது தகவல் அலுவலர் காலதாமதம் கிட்டத்தட்ட 17 மாதங்கள் காலதாமதம் ஏற்படுத்தியிருக்காருல, அப்படிப்பட்ட நபருக்கு தகவல் அறிவு உரிமை சட்டம் பிரிவு 20 உட்பிரிவு 1 படி தண்டம் விதிச்சு சம்பந்தப்பட்ட நபருக்கு ஏற்பட்ட இழப்பீடாக பணத்தை கொடுங்க. இல்ல அதையும் தாண்டி இவர் செஞ்சது இன்னும் சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கருதும் பட்சத்தில் சட்டப்பிரிவு 20 உட்பிரிவு 2 படி இவருக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க பரிந்துரை செய்யலாம். ஆணையம் இதெல்லாம் நீங்க செய்யணும். செய்யதை விட்டுட்டு அவர் சொல்றதை அப்படியே வாங்கி ஒரு வழக்கை முற்றாக்கம் செய்வது எந்த விதத்துல நியாயம்? இது இந்திய இறையாண்மைக்கும் எதிரான செயல் இல்லையா அப்படின்னு சொல்லி அடிப்படை உரிமையை நீங்க பறிச்சுட்டீங்க அந்த நபர்கிட்ட. அவர் தகவல் கோருவது அவருடைய அடிப்படை உரிமை. இவர் வேற தகவல் கேட்கலங்க. அவர் என்ன கேட்கிறாரு, அந்த கட்டடம் ஒண்ணு கட்டுறாங்க, அந்த சிறப்பு தேர்வுள்ள பேரூராட்சியில கட்டடம் கட்டுறாங்க, அந்த கட்டடத்தோட வரைபடம் அதோட என்ன அடிப்படையில கட்டப்படுது என்ன ஏதுங்கிற டீட்டெயில் தானே கேட்கிறாரு. இவர் வேற எதுவும் கேட்கலையே. இது சம்பந்தமான வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கு நீங்க என்ன வழக்குன்னு நீங்க சொல்ல வேண்டிய உங்க தீர்ப்புல. வழக்கு நிலுவையில இருந்தாலும் நீங்க தகவல் கொடுக்கலாம்ல. நல்லா பாத்துக்கோங்க, வழக்கு நிலுவையில இருந்தாலும் தகவல் கொடுக்கலாம். வழக்கு நிலுவையில அது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்க தகவலை மறுக்கணும். அதுதான் சட்டப்பிரிவு 8 சொல்லுது. அப்ப 8, 9 நீங்க பின்பற்றாம இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆகையால் இந்த தீர்ப்பை நாங்க ரத்து செய்யறோம், நீங்க இதை மறுபரிசீலனை பண்ணி இந்த வழக்கை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். உண்மையிலே சொல்றேன், இந்த திருமலைமுத்து அவர்கள் உண்மையிலே ஆணையராக எதுக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நானும் பாதிக்கப்பட்ட நபர், அதனாலதான் இந்த அளவுக்கு சொல்றேன். அவர்கிட்ட போய் யாராச்சும் விசாரணைக்கு ஆஜரானீங்கன்னா கட்டாயம் அவர் எப்படி விசாரிக்காரு நீங்க பார்த்துட்டு நமக்கு பதிவு செய்யுங்க. நம்மளுடைய காணொலி கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க அவருடைய விசாரணை எப்படி இருக்கு அப்படின்னு. உண்மையிலே அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், தயவு செய்து வழக்கறிஞர் நியமிங்க. இந்த ஆணையத்துக்கு ஆணையர்களாக வழக்கறிஞர் நியமனம் பண்ணுங்க. அவங்களுக்கு தான் அந்த ஒரு விதிமுறை தெரியும், எப்படி விசாரணை பண்ணணும் தெரியும்.
எப்படி அவங்க அந்த உரிமையல் விதியை பின்பற்றணும் தெரியும், எப்படி தீர்ப்பு எழுதணும் தெரியும். அப்பதான் இந்த எழுதக்கூடிய தீர்ப்பானது அந்த துறை சார்ந்த அரசு செயலாளர்களுக்கு அனுப்பப்பட்டு தண்டம் விதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு அந்த அரசாணை இயற்றப்பட்டு அந்த தண்ட பணம் கருவூலம் மற்றும் கருவூலத்துல பிடித்தம் செய்யப்பட்டு வழங்கப்படும். அப்பதான் அவங்களுடைய எஸ்ஆர்புக்கள் அது என்ட்ரி செய்யப்படும். இந்த மாதிரி உரிமையல் விதியை இவங்க பின்பற்றுவதே இல்லை அப்படிங்க நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் இதுபோல் ஒரு தீர்ப்புல சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.